பிக் பாஸ் நேயர்களுக்கு வணக்கம். எதிரியை விட துரோகியோட அடி தான் வலி ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி தான் இப்போ லைவ்ல நடந்த சம்பவம். அதாவது நம்ம முத்துக்குமரன் டீம், அதாவது ப்ளூ டீம் அண்ட் எல்லோ டீம் கம்பைனாக, அதாவது முத்துவோட டீமான ப்ளூ டீம் அண்ட் ஜாக்லினோட டீமான எல்லோ டீம் 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் விளையாடலாம். ஸோ 2 பேரும் முதல்ல மற்ற டீமை காலி பண்ணிட்டு அப்புறம் நமக்குள்ளே அடிச்சுக்கலான்ற பிளானில் இருந்தாங்க. அண்ட் முத்து அதை பல தடவை தான் கான்ஷியஸாக சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது ரயான் கிட்டேயும் சரி, ஜாக்லின் கிட்டேயும் சரி, நான் உங்கள் கோட்டைக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் வந்து நிற்பேன், எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து நிற்கணும், நம்ம 2 பேரும் சேர்ந்து கேமை சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பேசி வச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த சைடு அருணோட டீம் ஆகட்டும், ஜெஃப்ரியோட டீம் ஆகட்டும், அவங்க 2 பேரும் கம்பைன் பண்ணி தான் விளையாடிட்டு இருக்காங்க. ஜெஃப்ரிக்கு ஒன்று அப்படின்னா விஷால் வந்து நிற்கிறார். ஸோ எப்படினாலும் டெஃபினட்டாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தேவைப்படுது. எப்படி வந்து பொம்மை டாஸ்கில் வந்து இன்னொருத்தர் நமக்கு தேவைப்பட்டாலும் அதே மாதிரி இந்த டாஸ்க்கும் தேவைன்றதுனால முத்து கிளிப்பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி அவ்வளோ சொன்னார். உங்களுக்கு ஒன்றுனா நான் வரேன், எனக்கு ஒன்றா நீங்கள் வாங்க அப்படின்னாரு. அதே மாதிரி தான் மதியம் கேம் போயிட்டு இருக்கும் போதும் சரி, இவங்க எல்லோ டீமை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு, அதாவது ரயான் வந்து பிங்க் டீம் கிட்ட நிற்கிறாரு. இங்கே எல்லோ டீமில், அதாவது நம்ம ஜாக்லின் டீமில் ஜாக்லின் அண்ட் ரஞ்சித் மட்டும் தான் நிற்கிறாங்க. அங்கேருந்து விஷால் வராரு, கல்லை எடுக்கிறதுக்கு வராரு. முதல்ல வந்து டிஃபெண்ட் பண்ண நிற்கினது யார் அப்படின்னு பார்த்தோன்னா முத்து. ஏன்னா அங்கே வந்துட்டு ஜாக்லினால் டிஃபெண்ட் பண்ண முடியல, ரஞ்சித் சாரும் வந்துட்டு அவங்க கோட்டையை சுற்றி நின்றுட்டு இருக்காங்க. பட் விஷாலை வந்து தடுத்தது யாருன்னா முத்து. அந்த டீமுக்காக, எல்லோ டீமுக்காக முத்து வந்து நின்னார். ஆனால் இன்னைக்கு முத்து டீமுக்காக யாருமே ஒழுங்காக வந்து நிற்கவே இல்லை. அதுவும் அந்த ரயான் இருக்கான்ல, அவெல்லாம் கேமுன்றதை தாண்டி அவன் கேரக்டர் இதில் வெளியே வருது. பயங்கரமான எச்சலை அவனுக்கு. எனக்கு எவ்வளோ கோவம் வந்தது அப்படின்னா, அது நீங்கள் லைவ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த எபிசோட்ல அது காட்டுறாங்களா அப்படின்றது தெரியல. ஒருத்தன் கத்துறான், டே காப்பாத்துங்கடா, கோட்டையை பாருங்கடா, வந்து நில்லுங்கடா, எல்லோ டீம் நல்லா செஞ்சிட்டீங்கடா அப்படின்னு ஒருத்தன் உயிரை கொடுத்து முத்து கத்திட்டு இருக்கான். அந்த நேரத்திலையும் நமக்கு என்ன, அவன் டீம் தானே, போனா போகட்டும், சரி இந்த கலவரத்தில் நம்ம கோட்டை யாரும் கலைக்கல, நம்ம வந்து மற்றவங்க கிட்ட இருந்து எடுத்து நம்ம கிட்ட சேர்த்துக்கோம் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது இப்போ டாஸ்க் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லைவ்ல பார்த்தோம் அப்படின்னா ஆரம்பிச்சு போயிட்டு இருந்தது. ஸோ இவங்க கிட்ட, நம்ம ரெட் டீம் கிட்ட பெருசாக இல்லை. அதனால இவங்க இப்போ என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ரெட் டீம் நம்ம மற்றவங்களை காலி பண்ணலாம், அதுவும் முத்துவோட டீமை காலி பண்ணும், அதுதான் இவங்க ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அருண் வராரு, அப்படியே வந்து ப்ளூ டீம் கிட்ட வந்து முத்துவை வந்து பிடிச்சிக்கிட்டார். அருண் வந்து லாக் பண்ணிக்கிட்டாரு. அடுத்ததாக வந்து இவங்க எல்லாம் வராங்க, விஷால், ஜெஃப்ரி அப்படின்னு எல்லாரும் வராங்க. விஷால் எல்லாரும் சேர்ந்து ப்ளூ டீம் கிட்ட வராங்க. ஆனால் எல்லோ டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது நம்ம முத்து சொல்லி வச்சிருந்தாருல எங்களுக்கு ஒன்றா நீங்கள் வாங்கன்னு, அவங்க நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. ஜாக்லின், ரயான் இவங்களாம் என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, சரி அவனுக்கு 2 பேர் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம கோட்டைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தானே அப்படின்னு இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே நம்மளோட தீபக் அண்ட் மஞ்சரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நான் எங்கள் டீம் கிட்ட வந்தீங்கன்னா நாங்கள் உங்களதை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பிங்க் டீம் கிட்ட போயிட்டாங்க 2 பேரும். அந்த கேப்ல வந்து அன்ஷிதா வந்து அவங்க கோட்டையை அப்படியே உடச்சி விட்டுட்டாங்க. எல்லாத்தையும் உடச்சி அவங்க 2 கல் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ உடஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ஆளுக்கு வந்து கல் எடுக்கிறாங்க. அது நம்மளோட சௌந்தர்யா அதுக்கப்புறம் வந்து எடுக்கிறாங்க, விஷால் எடுக்கிறாங்க, அருண் எடுக்கிறாங்க. அதான் இந்த கோட்டையில் இந்த கல்லெல்லாம் தூக்கி தூக்கி போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே அருண் அண்ட் முத்துக்கு பயங்கர ஃபைட் போயிட்டு இருக்கு. லைக் அருண் வந்துட்டு பயங்கரமா லாக் போடுறாரு. அவரோட காலை, முத்தோட காலை ஃபுல்லா லாக் பண்ணிட்டாரு, பிடிச்சி திருப்புறாங்க. அப்போ திருப்பும் போது என்ன ஆகும்னா, இந்த முட்டிக்கு பயங்கரமான வலி. முத்துக்கெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ரோல் பண்ணும்போதும், ஏன்னா முட்டி அருணோட, ஏன்னா முத்தோட முட்டி வந்து அருணோட காலுக்குள்ள இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவையும் இவங்க டேர்ன் பண்ணும்போதும் முத்துக்கு பயங்கரமான பெயின் இருக்கு. ஒரு பாயிண்ட்ல முத்து என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அருணையும் சேர்த்து தூக்குனார். தூக்கி ஒரு ஸ்மாஷ் போட்டாரு. இப்போ செம்ம அடி அருணுக்கு விழுந்திருக்கும். அப்புறம் என்னடா என்ன உடவும் மாட்டுற, கால் செம்மையா லாக். அந்த டைம்லாம் முட்டி செம்ம அடி முத்துக்கு. அந்த இதோட தூக்கி அருண் ஒரு அடி போட்டாரு பாருங்க, செம்மையா இருந்தது. அந்த நேரம் மட்டும்தான் ரயான் வந்து டே என்னடா பண்றீங்க அப்படின்னு வந்து கேட்டானே தவிர, அப்பவும் முத்துவை ரிலீஸ் பண்ண விட மாட்டாரு. இவங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஜாக்லின் இவங்களாம் வந்துட்டு டே விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோட்டைக்கிட்டே தான் போய் நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம முத்துக்கு செம்ம கோபம். டே எல்லோ டீம் உங்களை நம்மளதுக்கு நல்லா பண்ணிட்டீங்கடா, வந்து யாராவது பாருங்கடா இங்கே இது பண்ணிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு. பட் இவங்க பேருக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முத்துவை காப்பாற்ற வர்ற மாதிரி டே விடுங்கடா விடுங்கடா அப்படின்னு ஜாக்லின் 2 பக்கம். ரயான் கண்டுக்கவே மாட்டார். அதாவது இந்த எல்லோ டீம் இருக்கு இல்லையா, எல்லோ டீமில் ரயான் சும்மா அப்படியே அங்கங்கேயும் போய் சுற்றிக்கிட்டு இருக்காரு. ஜாக்லின் வந்துட்டு முத்துவை காப்பாற்றுறேன்ற பேரில் அவர் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு அருண் விடு, அருண் கையெடு அப்படின்னு லைட்டாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. நான் ஏதோ பண்ணுறேன்ற பேருக்கு அவங்களாம் இதாக பண்ணுறாங்க. அங்கே எல்லோ டீமோட கோட்டை கிட்ட ரஞ்சித் மட்டும் தான் நிற்கிறாரு. ஸோ ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம சௌந்தர்யா அங்கே இருந்த கல்லெல்லாம் உடச்சிட்டு எடுக்க வராங்க, எல்லோ டீமுக்கு இருந்து உடச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்மளோட ரஞ்சித் ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளி விட்டார் பாருங்க. கேமு அப்படின்றதையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸாக பிடிச்சி சௌந்தர்யாவை தள்ளி விட்டுட்டார். அங்கே
அங்கேருந்து ரயானுக்கு அப்படியே கண்ணில் தண்ணி இல்லை, ரத்தமே வந்திருக்கும். என்னது என் செல்லக்குட்டி சௌந்தர்யாவை தள்ளி விட்டுட்டியா அப்படின்ட்டு ரஞ்சித் கிட்ட வர்றாரு. அண்ணா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரஞ்சித்தை திட்டிட்டு சௌந்தர்யா ஓகே நீ ஓகே தானே அப்படின்னு அவளுக்காக பதறிட்டு இருக்காரு. அங்கே ஒருத்தனுக்கு உயிரை கொடுத்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் மஞ்சளுடைய கழுத்து பிடிச்சி அன்ஷிதா பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களுக்கு மூச்சு விட முடிய மாட்டேங்குது மஞ்சளுக்கு. இன்னொரு பக்கம் அருண் வந்துட்டு இவரோட காலை பயங்கரமாக லாக் போட்டுட்டார். அவங்க முடிய மாட்டேங்குது. இல்லை அடுத்தது விஷால். ஸோ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து முத்துவை லாக் பண்ணுறாங்க. ஒன்று கொஞ்ச நேரம் விஷால் லாக் பண்ணுறாரு, இன்னும் கொஞ்ச நேரம் வந்து அருண் லாக் பண்ணுறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்காரு. பட் ரயானுக்கு சௌந்தர்யா கீழே தள்ளி விட்டது தான். என்ன நீங்க இப்படின்னு சொல்லிட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. இங்க பார்த்தோம்னா ப்ளூ டீம் வாஷ் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. வந்து ஆளாளுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆகுது அப்படின்னா இந்த 3 பேரை இந்த ப்ளூ டீம்ல இருக்கிற 3 பேரை பிடிக்கிறதுக்கு 6 பேர் சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க. பிங்க் டீம் அண்ட் ரெட் டீம் ரெண்டும் சேர்ந்து இங்க ப்ளூ டீம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. எல்லோ டீம் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லோ டீம் அவங்களோட இதுக்கு சேர்த்துட்டு இருக்காங்க. அதுவும் ரயான் அதுல ரொம்ப கான்சியஸா இருக்கிறார். ஏன் டீமுக்கு பிரச்சனை வரல, அதாவது ரயானோட பாயிண்ட் என்ன அப்படின்னா முத்து டீமுக்கு தான் இப்ப பிரச்சனை, ஏன் டீமுக்கு பிரச்சனை இல்லை, எல்லோ டீமுக்கு பிரச்சனை இல்லை, அப்புறம் ஏன் நான் போய் நிக்கணும், நான் பாட்டுக்கு வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அழகா போய் நின்றுக்கிட்டாரு. ஒரு பாயிண்ட்ல நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற பேர்ல அருண் இவரும் என்னமோ கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு. அருண் உட்காந்துருக்காரு. அருண் மடியில நம்மளோட ரயான் உட்காந்துருக்க மாதிரி டே முத்து கமாண்ட்ரா முத்து எந்திரா முத்து அவனை பிடிச்சிட்டு இருக்கான். இவன் நினைச்சாலும் ரயான் நினைச்சாலும் அழகா வந்துட்டு அருண் கிட்ட இருந்து வெளியே வரலாம். ஆனா வேண்டாம், என்னை பிடிச்சிக்கிட்டே இருந்தாங்க முத்து, என்னால ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்றதுக்காகவே அருண் பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவர் அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அங்க முத்துவால சுத்தமா முடியல. வந்து பயங்கரமா இடுப்புல ஒரு லாக் போட்டு பிடிச்சிருக்காரு முத்துவை. முத்துவுக்கு கால் வலியும் இருக்கு. அதோட சேர்ந்து நகர்ந்து கத்திக்கிட்டே நகர்றாரு. கத்துனா அந்த ஃபோர்ஸுக்காக நம்ம நகரும் அப்படின்னு. சத்தியமா முத்து சப்போர்ட்டர்ஸ் அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். எனக்குலாம் பாவமா இருந்தது ஒரு பாயிண்ட்ல. ஏண்டா உன்னெல்லாம் நம்பினதுக்கு இந்த ரயானெல்லாம் நம்பினதுக்கு இப்படி பண்ணிட்டியாடா, ஏமாத்திட்டியா துரோகின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இங்க ஒருத்தன் உயிரை கொடுத்து கத்திக்கிட்டு இருக்கான். அவனோட டீம் போயிட்டு இருக்குது. அவன் சொல்றான் டேய் நீ என்ன காப்பாற்ற வர வேண்டாம்டா, ஏன்னா நீ என்னை காப்பாத்துன்ற பேர்ல நடிக்கிறன்றது அவருக்கும் தெரியுது. நீ என்ன காப்பாற்ற வராதடா, போய் என் டீம் கிட்ட நில்லுடா, என் கோட்டையை பாருடா, அங்கிருந்து கல் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க, அதை போய் பாருடா, அங்க போய் பாருடா, ரஞ்சித் சார் உங்ககிட்ட யாருமே வரமாட்டாங்க, ப்ளீஸ் நீங்க அங்க போய் பாருங்க அப்படின்றாங்க. பார்க்க மாட்டாங்க. இங்க நம்ம தீபக்கு ஆல்ரெடி காலில் அடிபட்டுருக்குன்றனால நம்ம தீபக்கும் வேண்டான்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி லைட்டா லாக் பண்ணது. இவரும் அப்படியே உட்காந்துக்கிட்டாரு. சரி வேண்டாம், ரொம்ப போனா நம்ம ஹர்ஷா போன மாதிரியும் ஆகும், நமக்கும் பெருசா பிசிக்கல் வயலன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரியும் அவரும் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. அருண் அண்ட் ரயான் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டாங்க. முத்து போராடிட்டு இருக்காரு. விஷால் புட்டிச்சு பயங்கரமா லாக் பண்றாரு. முத்து போராடி கத்துன்னு கத்திட்டு தான் இருக்காரு. முடியல. அந்த கத்துக்கிட்டே நகர்ந்து விஷாலையும் சேர்த்து நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட்டிட்டு வர்றதுக்குள்ள மற்றவங்க எல்லாரும் இங்க ப்ளூ டீம்ல காலி பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நம்ம ரயானோட பாயிண்ட் என்ன அப்படின்னா என் டீமுக்கு பிரச்சனை இல்லை, சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து விளையாடுறோம்னு சொன்னோம், ஆனா இப்போ உன் டீமுக்கு தானே பிரச்சனை, நான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன், இல்ல முடிஞ்சா உங்ககிட்ட இருந்து கல் எடுத்துட்டு போறேன், இல்ல ப்ளூ டீம் ஒன்று அட்டாக் பண்றனால நான் வந்துட்டு, இல்ல பிங்க் டீம் ஒன்று அட்டாக் பண்றனால நான் பிங்க் டீம்ல இருந்து எடுத்துக்கிறேன்ற மாதிரி பிங்க் டீம் வந்து ப்ளூ டீம் அட்டாக் பண்றாங்களே, அந்த நேரம் பிங்க் டீம்ல இருந்து எடுத்துட்டு வந்து இங்க எல்லோ டீம்ல சேர்த்துட்டு இருக்காரு. நம்ம ரயான் அவரோட டீம் எல்லோ டீமுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அட்லீஸ்ட் ஜாக்லினாவது ஒரு பாயிண்ட்ல போயிட்டு ஒவ்வொருத்தரையா லாக் பண்றாங்க. ஏன்னா இப்ப நம்ம பவித்ரால வந்துட்டு மஞ்சரியை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அந்த டைம் ரிலீஸ் பண்ணி விடுறதுக்காக ஜாக்லின் வராங்க. பட் ரொம்ப ஃபோர்ஸ்லாம் இல்லை, டெஃபினட்டா பெருசா ஃபோர்ஸ் எல்லாம் இல்லை. எல்லோ டீம் வந்துட்டு ஃபோர்ஸ் எல்லாம் யாரு கூட விளையாடல. காரணம் என்ன அப்படின்னா இப்ப பிரச்சனை வந்தது ப்ளூ டீமுக்கு, நாம ஏன் போனோம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாரும் இருந்தாங்க. ஸோ முத்து எல்லோ டீமை நம்பினதுக்கு அவங்களோட கோட்டை அழிக்கப்பட்டது. ஸோ நம்பிக்கை துரோகி ரயான் அப்படின்றவன் இந்த கேமை தாண்டி அவனோட கேரக்டரும் நமக்கு தெரியுது. ஸோ நிறைய பேர் சொல்றீங்க ஏன் இவ்வளவு பர்சனலா எடுத்து பேசுறீங்க அப்படின்னு. ஸோ இது கேமாக இருந்தாலுமே கூட ஒருத்தன் நம்பினா அப்படின்னா அவனுக்காக நிற்கணும். அதுதான் நான் அப்படிதான் நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி பண்ணுடா, அங்கே போய் நில்லுடா, என்னோட கல்லெல்லாம் எடுக்கிறாங்க, அங்கே போய் நில்லுடா, ஏதாவது பண்ணுடா, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு, நீ போய் நில்லுடா, உன் கோட்டைக்கு தான் பிரச்சனை இல்லையா, என் கோட்டைக்கு போய் நில்லு, என்னோட கல்லை எடுக்க விடாம பாருடா அப்படின்னு ஒருத்தன் கத்துறான். அதுக்கப்புறம் இந்த சண்டையெல்லாம் முடிச்சு ஆர்குமெண்ட்லாம் முடிஞ்சு எல்லாருமே டைம் அவுட் அப்படின்னு பிரேக் எடுத்துட்டு இருக்கும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான் ரயான், டே முத்து அழுகிறான்டா, கல்லை காப்பாத்துடான்னு அழுகிறான்டா, நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு. எப்படா உன்னால் வெக்கமே இல்லாமல் சிரிக்க முடியுது, அவன் உன்னை நம்பி தானடா போனா, சரி நமக்கு ஒன்றுனா எல்லோ டீம் வரும் அப்படின்ட்டு. பட் ரயான் அதை சிரிச்சுக்கிட்டு கன்வே பண்ணிட்டு இருக்கான். அவன் போய் அழுகிறான்டா, நான் என்னடா பண்ண முடியுன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கான். எஸ், இது கேம்ன்றதை தாண்டி ஒருத்தரோட ரியல் ஃபேஸ் நமக்கு தெரியுது. எல்லோ டீமுக்கு ஒரு பிரச்சனை வருது, ஜாக்லின்
ரஷ்யன் டீமுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு போது முத்து அங்கே போய் நின்னாரு. ரயான் வந்துட்டு பிங்க் டீம் கிட்ட நிற்கிறான், எல்லோ டீம் நம்ம தான் போய் காப்பாற்றணும்னு போய் முத்து நின்னார் இல்லையா, அதுதான் முத்து. ஆனால் முத்து டீமுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எனக்கு என்ன, நாம் அந்த நேரமும் சேர்ந்து மற்றவங்க கூட சேர்ந்து நானும் கல் எடுப்பேன். அவன் டீம்ல இருந்து ப்ளூ டீம்ல இருந்து நான் கல் எடுப்பேன், எவன் டீம்ல இருந்தாலும் நான் கல் எடுப்பேன், எனக்கு பிரச்சனை இல்லை. தூக்கிட்டு சொன்னேன் உனக்கு காப்பாற்றுன்னு சொன்னேன், ஆனால் அதெல்லாம் காப்பாற்ற மாட்டேன், நான் சுயநலவாதியா என்ன மட்டும்தான் யோசிச்சுக்குவேன் அப்படின்னு அவங்களோட செல்ஃபிஷ் கேரக்டர் காட்டுறாங்க இல்லையா. இதுதான் அந்த கேம்ன்றதை தாண்டி அவங்க யாருன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ என்றைக்குமே மறந்து கூட நான் ரயானுக்கு வந்து ஓட் பண்ண மாட்டேன் அப்படின்றத நான் ரொம்ப கான்ஷியஸாக இருக்கேன். ஸோ எச்ச ரொம்ப கேடுகட்ட எச்ச இந்த ரயானா இருக்கான். மற்றவங்களை கூட விடுங்களேன், இப்போ ஜெஃப்ரி ஆகட்டும், அன்ஷிதாவாகட்டும், அருண், விஷால் இவங்கெல்லாம் டைரெக்டாக முத்து கூட மோதினாங்க. விஷாலை சொல்ல முடியாது, விஷால் எப்போவுமே இன்டெரக்டாக பண்ணுவார். மற்றவங்களாம் கூட அருண் கூட டைரெக்டாக மோதுறாரு முத்து கிட்ட. ஆனால் ஒருத்த முதுகில் குத்துனா பார்த்தீங்களா அந்த துரோகி ரயான், அவனெல்லாம் மன்னிக்கவே கூடாது. முத்து இதை மறக்கவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ பாப்போம் இன்னும் என்னென்ன பண்ண போகிறானுங்க, இவங்களெல்லாம் நம்பினதுக்கு முத்துவை என்னென்ன பண்ண போகிறானுங்க, என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.